நம்ம மேல கட்டுற பக்கம் மேலால வச்சுக்கணும், இந்த கீழ் பக்கம் உள்ள போற பக்கத்தை கீழால வச்சுக்கணும். ஓகேங்களா? வச்சதுக்கு அப்புறமா இது பெருசாம நீங்க வி அடிக்கலாம். ஓகேங்களா? சிறுசாம அடிக்கலாம். எனக்கு இன்னொன்னு இப்ப பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேங்க, இது டேப்ல எந்த அளவுக்கு மடிச்சிருக்கிறேன் பாருங்க. அதாவது இங்க ரோஸ் கலர் இருக்குது பாத்தீங்களா? முதல்ல எல்லாம் என்ன பண்ணுவேன், இந்த ரோஸ் கலருக்குள்ளேயே 1 இன்ச்சுக்குள்ளேயே சன்னமா மடிச்சு அடிச்சிருவேன். அப்படி இல்ல ஜிக்ஸாக் மிஷின்ல உருட்டி அடிச்சிருவேங்க. இப்ப இந்த கண்டென்ட் போடுற கசரவை இப்ப இந்த ரோஸ் கலர் அப்படியே நம்ம அடிச்சு அடிக்க போறேன். இப்ப பாருங்க, இது நான் எந்த அளவு எடுத்திருக்கிறேன்னு. இது கொஞ்சம் இந்த அளவு எடுத்துக்கிட்டா போ. ஓகேங்களா? இந்த அளவு எடுத்துட்டு இங்க பாருங்க, மடிச்சிருக்கிற அளவு 1.5 இன்ச் மடிச்சிருக்கிறேன். ஓகேங்களா? இந்த 1.5 இன்ச்ச மடிச்சு எப்படி அடிக்க போறேன்னா, ஓட்டு தையல், அதாவது ரொம்ப ரொம்ப பெரிய தையல். இந்த தையலை நம்ம பிரிச்சிருவோமா, அது பிரிக்கிறங்காட்டி அந்த தையலை நம்ம மேலால வச்சு ஒரு 1/2 இன்ச்ல அப்படியே அந்த தையலை வச்சு அடிச்சிடலாம். இந்த பெரிய தையலை வச்சு அடிச்சிருக்கிறோம். கரெக்டா 1.5 இன்ச் இருக்குதா நீங்க பாத்துக்கணும். இந்த இடத்துல கரெக்டா இப்படி 1.5 இன்ச்சுக்கு இருக்குதா அப்படின்னு பாத்துட்டு அடிங்க. கொஞ்சம் நெஞ்சம் 10 நிமிடம் கரெக்டா வச்சு அடிங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம முக்கோணமா கையில பிடிக்காம அடிக்கலாம். திடீர்னு அது அழுகிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அந்த டிசைனே கொலாப்ஸ் ஆயிடும். அதனாலதான் உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஒரு தையல் கொடுத்துட்டோம்னா அது நகராம இருந்துச்சு. அப்ப நம்ம என்ன டிசைன் போனதுனால நம்ம பயப்படாம அந்த டிசைனை போடலாம். அதுக்காக தான். சரிங்களா? கரெக்டா 1.5 இன்ச் வச்சு நம்ம கொஞ்சம் இது இருக்கிறங்காட்டி நம்ம 1.5 இன்ச் பார்த்தாலே தெரியும் நமக்கு இருக்கிறது. அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து இருக்குதான்னு பார்த்துட்டு செய்யுங்க. நம்ம முக்கோணம் இதுக்கு பெருசாவும் கொடுக்கலாம், சிறுசாவும் கொடுக்கலாம். இப்ப நம்ம இந்த கார்னர்ல தான் எடுக்க போறோம். நம்ம இங்க இருந்தே எடுத்துக்கலாம். இப்போ 2.5 இன்ச்சுக்கு நான் ஒரு டாட் மாதிரி கொடுக்குறேன். ஓகேங்களா? இங்க பாருங்க, இங்க இருந்து இங்க ஒரு மார்க் பண்ணிட்டேன். அதே மார்க்கிங் மார்க் பண்ணிட்டு மார்க் பண்ணிக்கங்க. எந்த அளவு வேணுமோ உங்களுக்கு 2.5 இன்ச் நீங்க மார்க் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, நான் இங்க இருந்து 2.5 கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்ப 2.5 கொடுத்துனேன். இந்த 2க்கு நடுவுல ஒரு மார்க் பண்ணிக்கங்க நீங்க. ஓகேங்களா? இதுக்கு அளவு நீங்க எடுக்க வேண்டாம், அது உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும். இந்த 2க்கு நடுவுல அது உங்களுக்கே தெரியும். சரிங்களா? 2க்கு நடுவுலமா உங்களுக்கே தெரியுமா, நீங்க குழப்பிக்க வேண்டாம். ஏன்னா இதே ஒரு அளவா எடுத்தோம்னா அந்த அளவு கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல் வரும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல